வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகர் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ வித்யா பீடம் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் இன்று ஸ்ரீ சத்யநாராயணா பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள், பக்தர்கள், ஸ்ரீ வித்யா பீடத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த ஸ்ரீ சத்யநாராயணா பூஜை வெகு விமர்சையாக நடத்தினார்கள். இந்த பூஜையின் பலன் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது. தொடர்ந்து தினம்தோறும் ஸ்ரீ வித்யா பீடத்தில் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் உலக நன்மைக்காகவும் நீர்நிலைகள் நிரம்பி இருக்க வேண்டும், விவசாயம் நல்ல முறையில் செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் சுபிச்சமாக வாழ வேண்டும், நமது வீடும் நாடும் வளம் பெற வேண்டும் என்று ஸ்ரீ வித்யா பீடத்தில் தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் சிறப்பு பூஜைகள் செய்து ஆசீர்வாதம் வழங்கி வருகிறார். இன்று நடைபெற்ற ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் விளக்கம் இது. இறை வழிபாட்டிலும் இறை பக்தியிலும் இறை தொண்டிலும் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்ட ஆன்மீக இறை என்பர்கள், பக்த பெருமக்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை சிப்காட் ஸ்ரீ வித்யா பீடத்தின் சார்பிலும் இந்த பீடத்தினுடைய நிறுவன தலைவர் குருஜி ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கங்களையும் சத்ய நாராயணா பூஜை நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை என்பர்களே, பக்த பெருமக்களே, மாதந்தோறும் நடைபெறுகின்ற பௌர்ணமி பூஜை போன்று இந்த மாதம் கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜை இன்று 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை மிக சிறப்பான முறையிலே குருஜி அவர்கள் இந்த பூஜையினை மிக சிறப்பாக செய்தார்கள். சத்யநாராயணர் திருவுருவ வண்ணப்படம் சிறப்பான முறையிலே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சத்யநாராயணா அஷ்டோத்திர பூஜைகளோடு சத்யநாராயணுடைய 5 அத்தியாய கதைகள் சொல்லப்பட்டு குருஜி அவர்களுடைய அருளாசியோடு நிறைவாக அனைத்து வருகை தந்த அனைத்து பக்த பெருமக்களுக்கும் அன்னதான பிரசாத உபயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. குருஜி அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களாலே அனைத்து பக்தர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் பிரசாதமும் வழங்கி சிறப்பித்தார்கள். கூடவே ஆற்காடு அருளாளர் திரு கோவிந்தராஜ் சுவாமிகள் அவர்களுடைய அருளாசியும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. திரளான சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சத்யநாராயணரை உள்ளன்போடு துதித்து பாடல்களை எல்லாம் சிறப்பான முறையிலே பாடி துதி செய்து சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வருகை சேர்ந்த அனைவருக்கும் ஸ்ரீ வித்யாபீடத்தின் சார்பிலும் குருஜி அவர்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் சத்யநாராயணர் திருவடிகள் சரணம். நன்றி, வணக்கம்.